Hello friends, welcome back to anithajaganskitchen. இன்னைக்கு நம்ம fiber and protein rich pumpkin and mixed bean burger recipe தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க UKல ஹாலோவின் டைம்ல பாத்தீங்கன்னாக்க சூப்பர் மார்க்கெட்லலாம் ரொம்ப சீப்பா போட்டிருப்பாங்க இந்த பம்ப்கின். ஸோ இப்போ அதை வாங்கிட்டு நம்ம எப்போவுமே சாம்பார் எல்லாம் பொரியல் செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான பர்கரை செஞ்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த பம்ப்கினோட தோலெல்லாம் உரிச்சிட்டு க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா ஸ்டீமரில் ஒரு 5 to 10 minutes நான் ஸ்டீம் பண்ணி எடுத்திருக்கேன். நான் மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, டப்பியோக்கா, அதுவும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ரா பனானா இருக்கு இல்லையா, அதுவும் நான் ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே நீங்கள் ஸ்டீம் பண்ணது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பொட்டேட்டோ கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் பொட்டேட்டோ அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பச்சை வாழைக்காவும் அதுக்கப்புறமா மரவள்ளி கிழங்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு மேஷர் வச்சு எல்லாத்தையும் நல்லா நீங்கள் மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த டப்பியோக்கா இருக்குது இல்லையா, மரவள்ளி கிழங்கு, அது நல்லா கொஞ்சம் மேஷ் ஆகலை. அதனால் நான் கிரேட்டர் வச்சு கொஞ்சம் கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த ஹெல்த்தியான பர்கருக்கு ஒரு தனி டெக்ஸ்சர் கொடுக்கறதே இந்த பீன்ஸ் தாங்க. நான் நிறைய டைப்ஸ் ஆஃப் பீன்ஸ் நான் இங்கே எடுத்திருக்கேன். சிக் பீஸ், அப்புறம் பச்சை பட்டாணி, எடமாமே பீன்ஸ், அதுக்கப்புறமா காராமணி. ஸோ உங்ககிட்ட என்ன பீன்ஸ் இருக்கோ நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. கிட்னி பீன்ஸ் இல்லை ஒயிட் பீன்ஸ் எது வேணுமோ நீங்கள் எடுத்துகிட்டு ஊற வச்சு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுவும் இந்த மாதிரி மேஷ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு மேஷ் ஆகலை அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட ஃபைனாக சாப் பண்ண ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பீன்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் போல் கியூமின் பவுடர் சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறமா ஸ்ப்ரவுட் பண்ண மூங் பீன்ஸ், அதாவது முளைக்கட்டின பச்சை பயிறு நான் இங்கே சேர்த்துருக்கேங்க. இந்த பர்கர் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா நம்ம மிக்சட் பீன்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் ஊற வச்சு அதை ஸ்ப்ரவுட் பண்ணி அப்புறமா பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி மேஷ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இன்னும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. இப்போது இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் பைண்ட் பண்ணுறதுக்கு நான் ஓட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன்ஸ் போல் நான் எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஓட்ஸ் வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் கடலை மாவு இருக்குல்ல, பேசன், அதை கூட நீங்கள் சேர்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பைண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி பர்கர் பேட்டி சைஸ்க்கு நீங்கள் உருண்டை பிடிக்க வருதான்னு பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரல, கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னாக்கா வீட்டில் நம்ம கிட்ட பிரெட் எப்படியோ இருக்கும், அந்த பிரெட்டை ஒரு பல்ஸ் மோடில் ஒரு டைம் நீங்கள் அடிச்சுட்டு அதையும் சேர்த்து இந்த மாதிரி பேட்டிஸ் மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்முடைய மிக்சட் பீன் பர்கர் பேட்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போது அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நீங்கள் ஷாலோ ஃப்ரை தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அந்த பேனில் ஆயில் சேர்த்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேட்டி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை பிரெட் க்ரம்ஸில் நீங்கள் கோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியாக வேணும் அவசியமே இல்லைங்க. இந்த அந்த பேட்டியை டேரெக்டாக நம்ம பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணாவே சூப்பராக அப்படியே ஒட்டிக்கும் அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாத்தையும். ஸோ ஃபுல்லாகவே அந்த பிரெட் க்ரம்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ போத் சைட்ஸ் ஒரு 5 to 10 minutes நீங்கள் குக் பண்ணி நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பர்கர் பேட்டி உங்களுக்கு ஆயிலெலாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஏர் ஃப்ரையரில் கூட நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ ஒரு 200 degree செல்சியஸில் ஒரு 5 to 10 minutes நீங்கள் திருப்பி போட்டு நடுவில் நீங்கள் ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஏர் ஃப்ரை அப்புறம் ஷாலோ ஃப்ரை பண்ண பர்கர் பேட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அந்த பீன்ஸ் எல்லாமே சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்முடைய பர்கர் பேட்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பர்கர் நம்ம அசம்பிள் பண்ணலாம்.
உங்ககிட்ட என்ன பர்கர் பன் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. பிரயாஷ் பன் இல்லை நார்மல் பர்கர் பன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை டோஸ்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து சாப்பிட்லாம், அது தனி டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் கெச்சப், அதுக்கப்புறம் மேனேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே சிப்போட்லே மேனேஸ்ன்னு கிடைக்குதுங்க. நீங்கள் யூகேல இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆல்டியில் இது கிடைக்குதுங்க. சப்வேலலாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த சிப்போட்லே மேனேஸ் போடுவாங்க, அந்த ஃப்ளேவர் கொடுக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. இது ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நார்மலாக நம்ம எப்போவுமே ஆட் பண்ணுறது தான் லெட்யூஸ், குக்கும்பர், டொமேட்டோஸ், அதுக்கப்புறம் பிக்கிள்டு ஆனியன்ஸ் நான் இங்கே சேர்த்துருக்கேன். இதோட ரெசிபி வேணும் அப்படின்னாக்கா நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஷார்ட்ஸில் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கப்புறமா அலபினோ பெப்பர்ஸ், அப்புறம் நம்ம பர்கர் பன் பேட்டிஸ் சேர்த்துட்டு நீங்கள் வந்து சாப்பிட வேண்டியது தான். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஹை இன் ஃபைபர் ப்ரோட்டீன் ரிச் ஆன இந்த மிக்சட் பீன் பர்கர் பேட்டி வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் வந்து கட்டி கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். See you in next video. Take care.